Hello students, இப்போ நம்ம கிளாஸ்ல கோகனட் லீஃப்ல இருந்து பியூட்டிஃபுல்லா ஒரு ஹெலிகாப்டர் எப்படி நம்ம செய்ய முடியும்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ தென்னை மரம் கீற்றில் இருக்கக்கூடிய ஒரு இலையை மட்டும் நீங்க எடுங்க. அது கரெக்டா இருக்கான்னு ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கான்னு பாருங்க. சென்டர் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்ஸை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணி எடுங்க. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். டாப்பில் இருந்து கீழே இருக்கிற பாட்டம் வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி நீங்கள் எடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், அந்த கோகனட் அந்த லீஃபில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்ஸை நான் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஃபைனல் வரைக்கும் நான் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 லீஃபாக நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக ஒரு 8 லீஃப் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுங்க. நான் 4 லீஃப் வச்சுருக்கேன், பட் நமக்கு 8 லீஃப் நமக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய டாப் கரெக்டாக ஏவனாக நீங்கள் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். மேலே இருக்கக்கூடிய டாப் வியூ அண்ட் கீழே பாட்டம் இந்த 8 லீஃபும் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக ஏவனாக நீங்கள் கட் பண்ணணும். ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லென்த்தாக விட்டு நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா நமக்கு இந்த ஹெலிகாப்டர் செய்யும் போது கொஞ்சம் ஃப்ரீடமாக நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபோல்டிங் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஃபோல்டிங்கை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நான் ஃபோல்டிங் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃபும் நீங்கள் எடுத்து அதை அழகாக மடித்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 8 லீஃபும் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு 4 லீஃப் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் 8 லீஃப் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஃபோல்டிங் பண்ண இந்த லீஃப்குள்ளே பாருங்கள், நான் எப்படி நான் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 லீஃப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் வந்து 1 லீஃப் நான் ஆட் பண்ணி மேலே ஒரு லீஃப் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு லீஃபில் ஃபோல்டிங் மடிச்சிருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே 2 லீஃப் நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது கரெக்டாக கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் லீஃப் ஆப்போசிட் சைடு, ஒன் சைடு பார்த்தீங்கன்னா 1 லீஃப் உள்ளே வந்து ஆட் பண்ணுறேன். கீழே அடியில் வச்சு நீங்கள் மேலே வந்து டாப்பில் 1 லீஃப் வச்சுட்டிங்கன்னா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் லீஃபில் இந்த 2 லீஃபும் நம்ம மடித்து சென்டர் பிளேஸில் கரெக்டாக நீங்கள் உள்ளே நுழைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபோல்டிங் பண்ணதுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும். உள்ளே நுழைச்சி நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணி இழுத்திங்கன்னா நமக்கான இந்த ஷேப்ஸ் கரெக்டாக கிடச்சிரும். ஓகே, இதே சேம் மெத்தடு, கீழே லாஸ்ட்டில் 1 லீஃப் மேலே 1 லீஃப், நெக்ஸ்ட்டு லீஃபில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 2 லீஃபை ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், அடியில் 1 லீஃப் மேலே 1 லீஃப். இப்போது நெக்ஸ்ட்டு லீஃபில் உள்ளே ஃபுல்லாக 2 லீஃப் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 லீஃப் நான் எடுத்திருக்கேன், அடியில் 1 மேலே 1. நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 லீஃபை நான் உள்ளே ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபோல்டிங் ஸ்டெப்ஸ் கிடச்சிரும். இதே தான் ஆப்போசிட் சைடு, அதே மாதிரி நம்ம அடியில் 1 லீஃப் மேலே 1 லீஃப், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணதுக்குள்ளே 2 லீஃப் ஆட் பண்ணி கம்போஸ் பண்ணுங்கள். வெர்டிக்கல் 2 லீஃப், ஹரிசாண்டல் 6 லீஃப் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண உடனே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். மேலெல்லாம் கரெக்டாக நீங்கள் இழுத்து நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போ அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த 2 சைடு இருக்கக்கூடிய இந்த பேட்டர்னை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்பராக ஒன் டைம் 2 டைம்ஸ் நம்ம பண்ண பேட்டர்ன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போ டாப் அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த லீஃபை அந்த பேட்டர்னுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஒவ்வொரு பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் க்ரீப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி இழுங்க. ஓகே, கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆப்போசிட் சைடு அந்த பேட்டர்னுக்குள்ளே ஜாயின் பண்ணி டைட் பண்ணுங்கள். ஓகே, லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பவுல் மாதிரி அழகாக நம்மளுக்கு கிடச்சிரும். தேவையில்லாத லீஃபை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த லீஃபை வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே வரும். ஓகே, கரெக்டாக கவனிங்க. ரைட் சைடு வந்து கீழே வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேக்கில் இருக்கக்கூடிய அந்த லீஃபை உள்ளே ஃபோல்டிங் பண்ணி கொஞ்சம் க்ரீப்பாக நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா ஹெலிகாப்டருடைய முன்பகுதி காக்பீட் அப்படின்ற ஷேப்ஸ் நமக்கு ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். சேம் அதே டெக்னிக்ஸ் பேக் சைடு, லெஃப்ட் சைடு மேலே ரைட் சைடு கீழே இருக்கணும். பேக்கில் இருக்கக்கூடிய லீஃபை உள்ளே நுழைச்சி
கரெக்டாக க்ரீப்பாக நீங்கள் இழுங்க. அப்படி டைட் பண்ணி இழுத்திங்கன்னா நமக்கு இந்த ஷேப்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த லீஃபை ஒவ்வொரு பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கொஞ்சம் க்ரீப் பண்ணுங்கள், டைட் பண்ணி உள்ளே நீங்கள் நுழைச்சி நீங்கள் இழுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த பியூட்டிஃபுல்லான இந்த காக் பீட்ன்ற ஒரு ஷேப்ஸ் ஃபார்ம் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். தேவையில்லாத லீஃப்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, கரெக்டாக ஷார்ப் பண்ணுங்க, கார்னர்லேயே கட் பண்ணலாம். இப்போ ஹெலிகாப்டருடைய முன்பகுதி காக் பீட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபார்ம் பியூட்டிஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா டெயில் பார்ட். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த லீஃபை கரெக்டாக கீழே நீங்கள் ரொட்டேட் பண்ணி இழுத்திங்கன்னா ஒரு நாட் மாரி நம்மளுக்கு கிடச்சிரும். அதை கரெக்டாக நீங்கள் க்ரீப்பாக இழுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெயில் பார்ட் ஆஃப் வியூ எந்த அளவுக்கு உங்கள் ஹைட் வித்து வேணும்னு டிசைட் பண்ணி கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க. மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த வியூ நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த காக் பீட்ன்ற அந்த ஃபார்முக்குள்ளே டெயில் பார்ட் ஆஃப் வியூ வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம், உள்ளே நுழைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அந்த ஸ்டிக்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணி சென்டர் பிளேஸில் உள்ளே நுழைக்கிறேன். கரெக்டாக பாருங்கள். நுழைச்சதுக்கப்புறம் அந்த 2 சைடு இருக்கக்கூடிய அந்த லீஃபை இந்த பேட்டர்னுக்குள்ளே நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இந்த காக் பீட்ன்ற அந்த ஃபார்ம் இந்த குடுவைக்குள்ளே நான் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் தேவையில்லாமல் அந்த லீஃபை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஹெலிகாப்டருக்கான இந்த பாடி பார்ட், டெயில் பார்ட் பியூட்டிஃபுல்லாக நம்ம கம்போஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் மோட்டார்ஸ் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 லீஃப். இந்த 2 லீஃப் வந்து கரெக்டான ஈவனான ஷேப்ஸ் நம்ம எடுத்து நம்ம கட் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ண மாதிரியே நம்ம இதையும் நம்ம ஃபோல்டிங் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் 2 லீஃப் எடுத்து கரெக்டான ஈவனாக நீங்கள் ஜாயின் பண்ணி மேலே டாப்பில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோல்டிங் மெத்தடில் நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃபோல்டிங் பண்ண லீஃப் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு ஒரு லீஃப் எடுத்து நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக பாருங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் எப்படி நான் உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக. இப்போ ரைட் சைடில் கீழே இருக்கக்கூடிய லீஃப் எடுத்து நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய லீஃப் எடுத்து நீங்கள் மேலே அட்டாச் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த மெயின் மோட்டார்ஸ் ஒரு ஃபேன் மாரி நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, இந்த பேட்டர்ன்ஸ் கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக நமக்கு கிடச்சிரும். இதே சேம் டெயில் பார்ட், இப்போ இந்த ஹெலிகாப்டருக்கான டெயில் பார்ட்லேயும் நம்ம ஸ்மால் ஒரு டெயில் மோட்டார்ஸ்னு இருக்கும், அதுவும் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். சேம் அதே டெக்னிக்ஸ் தான். நம்ம 2 லீஃப் ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் கீழே இருக்கக்கூடிய லீஃபை உள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். அதே லெஃப்ட் சைடில் கீழே இருக்கக்கூடிய லீஃப் எடுத்து அந்த ஃபோல்டிங்குள்ளே நீங்கள் நுழைச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டெயில் மோட்டார்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ 2 ஃபேன் மாரி நம்ம கம்போஸ் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஹெலிகாப்டர் தேவையான பாடி பார்ட், டெயில் பார்ட் அண்ட் மெயின் மோட்டார்ஸ் கம்போஸ் பண்ணிட்டோம். மெயின் மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ண இந்த ஸ்டிக்ஸு பார்த்திங்கன்னா அதில் எந்த லீஃபும் இல்லாமல் கட்டர் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. மெயின் மோட்டார் ஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் அதுக்கான அளவு கரெக்டாக நீங்களே சூஸ் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு லீஃபை நான் வந்து கரெக்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஹெலிகாப்டர் சென்டர் பாயிண்டில் இதை வந்து நான் வந்து உள்ளே ஜாயின் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக கவனிங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மெயின் மோட்டார் இந்த ஃபேன் மாரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து மெயின் மோட்டார் நம்ம சொல்லுவோம். அதை வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் இன்செர்ட் பண்ணுங்கள். உள்ளே நுழைச்சிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக ஜாயின் ஆகிடும். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு ஹைட் எந்த அளவுக்கு வேணும் எடுத்து டிசைட் பண்ணி அந்த ஸ்டிக்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெயில் பார்ட் ஆஃப் வியூவில் ஒரு டெயில் மோட்டார்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் நம்ம மெயின் மோட்டார்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம், டெயில் மோட்டாருக்கு நம்ம பண்ணியிருந்தோம். பட் இன்னும் உங்களுக்கு ஸ்மால் சைஸில் வேணும், சின்னதாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைட் வித் தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த லீஃப் நீங்கள் கட் பண்ணி எடுத்து நீங்கள் மடிச்சிடுங்க. ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த லீஃபை எடுத்து நீங்கள் கரெக்டாக வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்தளவுக்கு கேப் கரெக்டாக இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய லீஃப் எடுத்து உள்ளே ஃபோல்டிங் பண்ணதுக்குள்ளே மடித்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
ஓகே, அதே சேம் டெக்னிக்ஸ் தான். இப்போது அது கீழே இருக்கக்கூடிய லீஃப் எடுத்து நீங்கள் ஃபோல்டிங் பண்ணதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த டெயில் மோட்டார்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகே, மெயின் மோட்டார் பண்ண மாதிரியே தான் இதுவும் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்தமாரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அது ஸ்மால் சைஸில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதே இந்த லீஃப்க்கான ஒரு ஸ்டிக்ஸை நீங்கள் எடுத்து உள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் ஆகிடும். இது இந்த டெயில் பார்ட் ஆஃப் வியூவில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு எந்த வியூவில் வேணாலும் இந்த டெயில் மோட்டார் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேண்ட் ஸ்கிட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். லேண்ட் ஸ்கிட் பார்த்தீங்கன்னா 2 சைடு நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டிக் எடுத்து நீங்கள் ஃபோல்டிங் பண்ணுங்கள். சேம் அதே ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்டிக்ஸில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபோல்டிங் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காக்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த குடுவை மாதிரி இருக்கும் இல்லையா, அது கார்னர் சைடு ஃபோல்டிங் பண்ண அந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கிற ஒரு கார்னரில் நீங்கள் நுழைச்சிருங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கரெக்டாக ஈவனாக நம்ம ப்ரெஸ் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, கரெக்டாக நீங்கள் ஷார்ப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஹெலிகாப்டர் நம்ம இந்த கோகோனட் லீஃபில் நம்ம கம்போஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆஃப் கிராஃப்ட் மேக்கிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ஈஸியாக அதை பண்ண முடியும்.